ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? வீட்லயே பர்கர் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியாச்சு. அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சுட்டு அதோட துருவன கேரட், பொடியா நறுக்கின வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, மல்லி இலை, கைக்கு கிடைக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு இந்த மாதிரி ஷேப் ஆக்கி வச்சுட்டேன். இதை எண்ணெயில பொரிக்கிறதுக்காக மைதா மாவு பேஸ்ட்டும் கூடவே பிரெட் கிரம்ஸும் எடுத்துட்டேன். மைதா மாவு பேஸ்ட்ல முக்கிட்டு கூடவே பிரெட் கிரம்ஸ்லயும் டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இது உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்ஸ்க்காக. உள்ள எல்லாம் வெந்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்செடுத்த இந்த கட்லெட்டை ஒரு ஓரமா வச்சுட்டு பர்கர் செட் பண்றதுக்காக பன் எல்லாம் கட் பண்ணிட்டு பர்கர் மயோனீஸ் இருந்துச்சு, அதை ரெண்டு பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு உள்ள ஒரு லீஃப் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நான் வைக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி வெளியில போட்டுருவாங்க. அதுக்காக இதுக்காக வெட்டி வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அது வைக்கல. ரவுண்டா கட் பண்ண வெங்காயம், ரவுண்டா கட் பண்ண தக்காளி, அதுக்கு மேல பொரிச்ச இந்த கட்லெட்டை வச்சுட்டு அதுக்கு மேல சீஸை வச்சுட்டு அதுக்கு மேல டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு பன்னையும் வச்சுட்டேன். பர்கர் செய்யறதுக்குன்னே ஸ்பெஷலா பர்கர் பன் இருக்கு, அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. தோசை தவால பட்டர் தடவிட்டு இந்த செட் பண்ணி வச்சிருக்கிற பர்கரை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்தா சூப்பரான பர்கர் ரெடி. ஒரு பர்கர் சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்ல ஃபில்லிங் ஆயிருச்சு. வீட்லயே ஹைஜீனிக்கான முறையில செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரம் வச்சு செஞ்சிருச்சு இந்த வேலை. இதுக்கு பேசாம அழகா கடையில போய் சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா வெளியில போன மாதிரி ஆயிருக்கும், இதை சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. நீங்களாம் எப்படி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you.